சுண்ணாம்பு கொத்தியாளர் கமன் செய்கிறார்கள். அறுவடை செய்கிற காலத்தில் இந்தியா பொருளாதாரக்கினா எங்களுக்கு பாரிய தூர நட்டங்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டு நிற்குது. அதை நாங்கள் வெங்காயம், பீட்ரூட்டு, கோவா, கத்தரி, மிளகாண்டு சகல பயிரும் செய்கிறாங்க. சகல பயிரும் அறுவடை செய்கிற காலத்தில் இப்போ வெங்காயங்கள் இதழ் உணர்ந்த இந்தியா இறக்கினால் அந்த நேரத்தில் அதே நேரத்தில் எங்கள் தொடுத்தி பயிர்கள் அங்கே போன வச்சு எங்களுக்கு ஒரு தாக்கப்படுது. அதை நீங்கள் அதுக்காண்டி அந்த உருளைக்கிழங்கு கொடுத்து செய்கிறாங்க. உங்களோட பயிர் செய்கை அறுவடை செய்யற காலப்பகுதியில் வெளிநாட்டில இருந்து குறிப்பாக இந்தியாவில இருந்து அதாவது கொஞ்சம் தடை செய்யவும் இதான் நாங்கள் அறுவடைக்கு அது எல்லா நேரம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் எங்கண்ட பயிர்கள் போறோம், எங்கண்ட தோட்டத்து பயிர் போறால் அதே நேரத்தில் வெண்ணெய் வந்துடும். அந்த நேரத்தில் எங்களுக்கு பாரியவரமா தாக்கப்படுது. நாங்கள் வியாபாரமும் செய்யறாங்க. அப்போ அதே நேரத்தில் இன்றைக்கு 50 ரூபா விற்கிற வெங்காயம் சில நேரத்தில் 30 ரூபாய் விற்க பாக்குது. நாங்கள் 50 ரூபா விற்கிறது காட்டி கொண்டு போனால இங்கே 40 ரூபாய் 45 ரூபாய் கட்டுற மாதிரி 2 ரூபா காய் கிடைக்குமெண்டு அது சில நேரத்தில் பெரிய பாரதூரமா தாக்கப்படுது. ஒரு 10-20 ரூபாய் இங்க அறுவடை செய்யப்படுற அந்த கால பகுதியில் இறக்குமதி செய்யாவிட்டால் உருளைக்கிழங்கோ பயனை நீங்க அடையலாம். ஆமாம், அதை தொடர்ந்து நாங்கள் முயற்சியா செய்யறதுக்கு பாப்பு நீங்களாம் அதை பார்த்து நீங்க இது எந்த காலப்பகுதியில் அறுவடை செய்யுங்கள்? இப்ப நாங்கள் பங்குனியில நட்டாச்சு. பங்குனி சித்திரையில பைகாஜில நாங்கள் பைகாஜி என்ன பங்குனி சித்திரை பங்குனி விடுவோம். சித்திரையும் பைகாஜி என்றா ஆணியில நாங்கள் அறுவடை செய்கிறோம். வெங்காயம் மற்றது எல்லாம் அற்பதியில நாங்கள் நடுவோம். அத்தியில நட்டமென்றால் பங்குனியில இது வெங்காயம். இது வெங்காயம் வெங்காயங்கள்லாம் இப்ப நட்டு விடாது. இன்னும் திருப்பி நடப்போம். வெங்காயம் 2.5 மாத பயிர் 2.5 மாத பயிர் நாங்கள் 2.5 மாதத்துல அறுவடை செய்வோம். இப்ப நீங்க அறுவடை செய்யறத எப்படி சந்தைப்படுத்துவீங்க? நாங்கள் தோட்டத்தில் மாவட்டத்துக்குள்ளே இல்ல நாங்கள் வெளி மாவட்டம் கொழும்பு, தம்பிள்ள அந்த பகுதிகளுக்கு அனுப்புறோம். நாங்கள் அதே நேரத்தில் அவங்க டேங்க் கணக்கில் அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்கள்டா இங்கே 5 லோரி போடுறதுல அவங்க ஒரே நாளில் 25 லோரி வந்து நிற்கும். குழம்பில் வந்து நிற்கிற காலத்தில் அறுவடை செய்யப்படுற அந்த காலப்பகுதியில் அவங்களுக்கு இறக்குமதி செய்யாவிட்டால் நாங்களே பாதிப்பு வராது. அப்ப நாங்களே அதில் நம்பிதான் நீங்க உரிய அதிகாரிகளிடம் கூறினீர்களா? இல்ல நாங்கள் ஒரு தடவை நீங்க கூற இல்லை. நீங்க விளங்க தெரியுது. அந்த மாதிரி நாங்கள் உருளைக்கிழங்குகள் எல்லாம் நடுற நாங்கள் நடைகளை நாங்கள் அதை அறுவடை செய்ய ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில அனுப்பக்கூடாது. கட்டுப்பாடா இருக்கும். இந்தியாவில அனுப்பக்கூடாது. மற்றபடி கொழும்பு அனுப்பக்கூடாது இல்லப்படாது. நாங்கள் இந்தியாவில அனுப்பக்கூடாது. யாழ் மாவட்டத்துக்கு அனுப்பக்கூடாது. அனுப்பினால் அதற்கு தடை செய்யும். தடை செய்தால்தான் நாங்கள் அந்த விதைப்பொருளை எடுத்து நாங்கள் பிரியோஜனப்படலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம். சுமாரா தற்போது வெங்காயத்தின் விலை எவ்வாறு போகுது? இப்பவா இப்ப தற்போது விலை 140 ரூபா. அறுவடை காலத்தில் அப்படி 80 ரூபாய்க்கு வந்துருக்கு. 100 ரூபாய் அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு இறக்குமதி செய்தால் அதான் அது 40 ரூபா. 60 குறை அவங்க இறக்குமதி செய்தால் எங்களுக்கு பெரிய 140 பலம் கிடைக்காது. 140 ரூபாய் எடுத்து நட்டுருக்கிறோம். நம்பித்தான் 100 ரூபாய் விற்க மாட்டே எதிர்பார்த்து தான் செய்கிறோம். என்ன நாங்கள் பாருங்க எத்தனை கண்டு தோட்ட மாட்டேங்குது. அப்போ இப்படி ஒரு 10,000 கண்டு தோட்ட மாட்டா இன்றைக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்சியில் வச்சு போட்டு நிற்கிறோம். என்ன 6 இப்போ இப்படியே 6 லட்சம் முடிஞ்சுது. இது நாங்கள் அறுவடை 8 லட்சம் முடியும். அதை கொண்டு தாக்கப்பட்டால் இந்த அடுத்த வரையும் அதை நாங்கள் கொஞ்சம் குறைக்கத்தான் பார்ப்போம். அதுக்காண்டி நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நன்றி.